20/6/2026 காருண்யா 758க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான். நாளைக்கு உண்டான கணிப்பில் வந்துட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 4 கொடுத்துருந்தோம். 4 சூப்பர் வின்னிங், 4 ஏ போர்டில் வந்திருக்கு. நம்ம சி போர்டு கொடுத்தோம். 1 டார்கெட், பி போர்டு ஓகே பக்காவாக 1 டார்கெட் வந்திருக்குது. டபுள் 1 வந்திருக்குது. சரிங்களா? நம்ம 4 இதெல்லாம் கொடுத்துருந்தோம், 1 வச்சுருந்தோம். ஆனால் கொஞ்சம் அதான் ஒவ்வொரு நம்பர் இதுலேருந்து எடுக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஜாயின் நம்பர்னு சொல்ல ஜோடி நம்பர் வரல. சரிங்களா? ஜோடி நம்பர் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் கொஞ்சம் மாற்றி மாற்றி எடுக்கிறாங்க. ஆனாலும் 2 நாள் அப்படி தான் போகும். ஆனால் நம்ம எடுக்கிற மாதிரியே எடுத்தோம்னா கண்டிப்பாக வாரத்தில் 2 வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நம்ம அப்படியே விட்டுறது. சரிங்களா? மாற்றி போக வேண்டாம். ஏன்னா திருப்பி எப்படி வருவாங்க, ஏன்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி அடிக்க மாட்டாங்க. போர்டு நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் கிடைக்கும். நம்ம போர்டில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் எடுத்து வைப்போம். என்னென்ன போர்டு எதில் வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வைப்போம் நம்மளுக்கு போர்டு. அதே மாதிரி சி போர்டில் வந்து 7 4 5 கொடுத்துருந்தோம். அங்கேயும் 1ஆம் நம்பர் வச்சுட்டாங்க. டபுள்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் டபுள்ஸ் வந்து நம்ம கொடுத்த நம்பர் வரல. இந்த 6 1 தான் கனெக்ட் பண்ணி 4 1 6 அப்படி கனெக்ட் பண்ணி டபுள் 1ஆ வச்சுருக்குறாங்க. இதில் உள்ள பேட்டர்ன் தான் அப்படியே வந்திருக்குது. ஒரு 6க்கு பவர் பண்ணி 1 வச்சுருக்காங்க. சி போர்டுக்கு 1 வரலாம். ஏன்னா பி போர்டுக்கு தான் மெயினாக வரணும். அதனால் பி போர்டில் கொடுத்துங்க. 4ஆம் நம்பர் சி போர்டில் கொடுத்துருக்கோம். 4 அப்படியே ஜம்ப் ஆகி மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? நம்மளுக்கு ஜஸ்ட்டு 4லாம் டபுள்ஸாக கொடுத்துருந்தேன். 4 வரல, 1 தான் வந்திருக்குது. சரி ஓகே, எல்லா நாளும் ஒரே மாதிரி வருமானமா 4Dயில் மட்டும் நம்ம கரெக்டாக 1ஆம் நம்பர் சி போர்டில் கொடுத்துருந்தோம். ஓகே, நாளைக்கு உண்டான 4Dலாம் பார்த்துடலாம். சரிங்களா? எல்லா நாளும் கரெக்டாக வந்துடாது. ஆனால் நல்ல ஒரு பாக்ஸில் வந்த 4D டைரெக்டாக நம்மளுக்கு வரணும். மாதத்தில் ஒரு 4D கிடைச்சாலும் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். சூப்பராக நம்ம காசு அதிகம் செலவு பண்ணாமல் நம்ம எடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு போனோம்னா கரெக்டாக எடுக்கலாம். சரிங்களா? வாட்ச் பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, பண்ணுங்கள் கரெக்டாக. ஏன்னா அப்போ தான் எனக்கும் ஒரு தெம்பு கிடைக்கும். இன்னும் சந்தோஷத்தில் எடுத்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்ல வின்னிங்காக தான் நம்ம கொடுப்போம். எப்போவுமே ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 5. சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 6ஆம் நம்பர், 9க்கு பவர் 4, 5க்கு பவர் 0, 6க்கு பவர் 1. நாளைக்கு போர்டை பொறுத்த வரைக்கும் 6 9 ஏ போர்டு, பி போர்டு 1 திரும்பவும் 1ஆம் நம்பர் நிறுத்தி அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர், அப்படி இல்லைன்னா 0 வைக்கணும். சரிங்களா? 0 வைக்கணும். அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் நம்பரும் பி போர்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பி போர்டுக்கு 2ஆம் நம்பரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதையும் நான் சொல்லிக்கிறேன். பி போர்டு 2ஆம் நம்பரும் போகலாம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 2. சரிங்களா? 5 2ங்கிறது டார்கெட்டு. ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 மேலேயும் வருது. எதுக்காக 2ஆம் நம்பர் கீழே கொடுத்துருக்கோன்னா இன்னொரு காரணம் இருக்குது. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 052ங்கிற நம்பர் வரணும். சரிங்களா? அதனால் 05ங்கிறது ஒருவேளை வந்து 0 ஏ போர்டுக்கு போச்சுன்னா 5 கீழே வந்தால் 2 வந்து பி போர்டுக்கு போகலாம். சரிங்களா? அதனால தான் 2 பி போர்டுக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பரை டார்கெட் பண்ணி மிஸ் ஆனால் 7ஆம் நம்பர் வரலாம். சரிங்களா? 7ஆம் நம்பர் 5207. இதுதான் என்னுடைய கணிப்பில் இருக்குது. 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலே தான் நிற்கும். சி போர்டில் நீட்டி அடிக்கிறது கொஞ்சம் இதுதான். சப்போஸ் அப்படியே இல்லைன்னா இந்த 9 வேணால் சி போர்டுக்கு இறக்குவாங்களே தவிர இது அப்படியே தான் இருக்கும். 1ஆம் நம்பர் மேலே போகலாம், 0 அப்படி உள்ளே வரலாம். 9 9 கீழே வந்தால் 9 0 1ன்னு அடிக்கணும். 6க்கு பவர் 1 அப்படி மேலே போகலாம். சரிங்களா? அதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில நம்பர்கள் கொடுக்க முடியாமல் போய்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் யோசனை வரும், சொல்லி கொடுப்பேன். சரிங்களா? அப்படி வந்தால் 1 0 9 வருமா பாருங்கள். இது பாக்ஸில் கூட வரலாம். சரிங்களா? பார்த்து இது பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் வந்தால் உங்களுக்கு. ஏன்னா பேட்டர்னில் 9 1 நம்ம துண்டாக இருக்கும்போது ஒரு நம்பரை உள்ளே தூக்கி அடிச்சுட்டு இன்னொரு நம்பரை தூக்கி வெளியே வச்சுருவாங்க. சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன். நாளைக்கும் ஒரு டபுள்ஸ் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னா வரலாம். சரிங்களா? நேற்றுக்கு எப்படி வந்தது, இன்றைக்கி 1 6 8 3 9 4. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச நம்பர். சரிங்களா? சி போர்டில் 1 கனெக்ட் பண்ணோம்னா இதுதான் வந்த நம்பரு. நாளைக்கு கிடைக்கலாம். 61 25 15 17 91 24 05 75. சரிங்களா? இதில் உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். ரெண்டாவது 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 617 917 615 915. அதான் 915 கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 915ஆகவும் வரலாம், 910ஆகவும் வரலாம். சரிங்களா? அதான் 5 வரணும், அதில் 0 வரணும். சரிங்களா? 0வும் நம்ம சி போர்டு கணக்கு இருக்குது. சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க.
அப்புறம் வந்துட்டு 691, 245 அது வர வேண்டிய நம்பர் வரவே இல்லை. ஆனால் நாளைக்கு பேட்டர்னில் நம்மளுக்கு நம்பர் கிடச்சிருக்கு. டைரெக்டாக வந்துச்சுன்னா வந்துடும். சரிங்களா? 052, 157 4டியை பொறுத்த வரைக்கும் 69, 74. சரிங்களா? 69, 15 15ஆகவும் வரலாம், 0ஆகவும் வரலாம். அதை மட்டும் மெயினில் வச்சுக்கோங்க. சரிங்களா? 02, 45 2175. சரிங்களா? 21, 75 02, 45 69, 15 69, 74. இந்த 6 ஒரு வேளை 9 இருக்க இடத்துக்கும் வரலாம். 9 திரும்பவும் வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? நான் சொல்லிக்கிறது அதான். 9 வெளியே வந்தாலும் வரலாம். ஓடுறவங்க வேணும்னா ஒரு நம்பர் பெரட்டி வச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் 6 பொறுத்த வரைக்கும் உள்ளேயும் வரலாம், வெளியேயும் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு 9 1 அப்படின்னு வரும்போது 6 வெளியே போகணும். சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. சொல்கிறது சொல்லிட்டேன். அப்புறமா நீங்கள் உங்களுடைய கணிப்பில் எப்படி ஸ்ட்ராங்காக வருதுன்னு பார்த்து வைங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.